2026க்கு இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. அண்ட் அதை கேட்டோன்னே நிறைய பேர் இயர் முடிஞ்சிருச்சா, நான் என்ன அச்சீவ் பண்ணேன்னு நினைச்சு பயப்படுவீங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா அந்த 1 month லெஃப்ட்ங்கிற அந்த 30 டேஸ்க்கு அர்த்தமே இல்லை. இங்க உங்க லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லை, உங்க கோல்ஸ் உங்க கையை விட்டு போச்சுன்னு அர்த்தம் இல்லை, அண்ட் முக்கியமா நீங்க தோத்துட்டீங்கன்னு கூட அர்த்தம் இல்லை. அது ஏன்னா இன்னும் 1 whole month, அதாவது எக்ஸ்ட்ராவா 31 டேஸ் உங்க கையில இருக்கு. தட் மீன்ஸ் 31 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை இம்ப்ரூவ் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இங்க எல்லாருமே நம்ம கேலண்டரை ஒரு ஸ்கோர் போர்ட் மாதிரி தான் பார்க்கணும். டிசம்பர் 31 வந்துட்டா எங்க நம்ம தோத்துட்டோமோ, நம்ம ஃபெயில் ஆயிட்டோமோ அப்படின்னு நம்மளை ஜட்ஜ் பண்ணிக்கிறோம். ஆனா லைஃப் அப்படி ஒர்க் ஆகாது. growthக்கு இயர் எண்ட் டெட்லைன் அதெல்லாம் கிடையாது. உண்மையை சொல்ல போனா நியூ இயர்க்குலாம் வேல்யூவே இல்லை. நீங்க டெய்லி போடுறீங்களே எஃபர்ட், அதுக்கு தான் உண்மையான வேல்யூ. இப்ப 11 மாசம் முடிஞ்சிருச்சுன்னு கவலைப்படாதீங்க. பட் உங்க முன்னாடி இருக்க அந்த 1 மாசத்துல உங்களுக்காக நீங்க ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அது ரொம்பவே பவர்ஃபுல். ஸோ ரிமெம்பர், நீங்க லாஸ்ட்டும் இல்லை லேட்டும் இல்லை.